கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 2ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்று நாம் கடவுளுடைய பெயரினால் அழைக்கப்பட்டோமோ அன்றே நாம் ஒளியை சார்ந்தவர்களாக மாறிவிடுகிறோம். கடவுள் அவருடைய கரத்தை நம்மேல் வைக்கும் பொழுதே, அவருடைய ஆசீரை நாம் பெறும் பொழுதே நாம் ஒளியை சார்ந்தவர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தடுமாற்றத்தின் காரணமாக, சில சூழ்நிலை நிமித்தமாக நாம் இருளின் காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். அந்நேரத்தில் நான் ஒளியை சார்ந்தவன், நான் ஒளியை சார்ந்தவள் என்கிற நம்பிக்கையிலே குன்றி போய் இருளின் காரியத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்திற்கு, இன்று செல்போன்கள் இல்லாத வீடுகளே இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 செல்போன்கள் இருக்குது. எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான். எத்தனை குடும்பங்களில் கணவனுடைய செல்போனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியும், மனைவியுடைய பாஸ்வேர்டு கணவருக்கு தெரியும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து நம் செல்போனை காப்பதற்காக பாஸ்வேர்டை போட்டு வைக்கிறோம். அது சரியான ஒரு செயல். ஆனால் பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவருக்கும் மனைவிக்குமே அவர்களுடைய பாஸ்வேர்டை மறைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே இருள் என்கிற காரியம் என்ன என்றால் ரகசியங்கள். நாம் ரகசிய பாவங்கள் செய்வது, ஒரு விஷயத்தை தப்பான காரியத்திற்காக ரகசியமாய் வைத்துக் கொள்வது, இவை எல்லாமே இருளிற்கான காரியங்கள். பவுல் சொல்லுகிறார், நாம் ஒளியை சார்ந்தவர்கள் என்றாலே இருள் நம்மிடம் இருக்காது. அப்படியானால் நான் ஒளியை பெற்றுவிட்டேன், ஆனாலும் அவ்வப்போது எனக்குள் இருள் எட்டி பார்க்கிறது என்றால் அதிலே ஒரு பூரண ஆசீர்வாதம் நிற்காது. நாம் ஒரு பூரண ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். ஏசப்பா, நான் ஒளியை சார்ந்தவனாக தான் இருக்கிறேன் என்பது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆனாலும் எனக்குள் சில ரகசிய பாவங்கள், எனக்குள் சில ரகசியங்களை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். அந்த எல்லா ரகசியங்களில் இருந்தும் என்னை வெளியேற்ற, என்னை தாழ்த்தி திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னை இந்த இருளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று இன்று நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் தொட்டு அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்திருக்கிற ஒளியை பூரணமாக்குவார். எல்லா இருளையும் நம்மை விட்டு அகற்றி போடுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே அப்பா, எங்களுக்குள் இருக்கிற எல்லா இருளையும் தகப்பன் நீக்கி போட்டு நீங்கள் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற ஒளியினாலே எங்களை நிரப்ப வேண்டி உமது பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இன்று புதிய ஒளியினால் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஆகவே எல்லா ரகசிய பாவங்களிலிருந்தும் ரகசியங்களிலிருந்தும் நம்மை கடவுள் விடுதலையாக்கிவிட்டார் என்று விசுவசிப்போம். கடவுளின் ஒளியை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்ற விசுவாசத்தோடு ஒரு சாட்சி வாழ்க்கை வாழுவோம். ஆமேன். தேங்க்யூ.